வணக்கம். இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் தோசை அண்ட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 படியில் 1 படி வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஈக்குவலாக நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துக்கேன். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 6-7 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஓவர் நைட் புளிய வச்சுக்கலாம். கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் புளிய வச்சுக்கோங்க. ரொம்ப குளிர்காலமாக இருந்தால் இது ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். கூட மேலேயும் வெயிட் வச்சு வைக்கலாம். ஆனால் வெயில் காலமாக இருந்தால் 6 to 7 hours போதும் இது புளிய வைக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இட்லி நார்மல் இட்லி மாதிரியே நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 to 12 minutes வேக வச்சா போதும். அதே மாதிரி தோசையும் சரி சூப்பராக நல்லா ஊற்றுறதுக்கும் நல்லா அருமையாக வரும். நல்லா மொறுனே இருக்கும். இந்த மாதிரி தோசைலாம் நமக்கு 1 side வேக வச்சாலே போதும், ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. இந்த இட்லி தோசைக்கு வெங்காய சட்னி வேர்க்கடலை சட்னிலாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு தோசை சூப்பராக வந்துருச்சு. இந்த மாவு புளிச்சதுன்னா இதில் தாளித்து நம்ம பணியாரம் கூட சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.